சுகத்தை கொடுக்கக்கூடிய நம்ம கட்டிய மனைவி. அந்த மனைவி போயிட்டான்னா வாழ்க்கை எல்லாம் போயிட்டு, சகலமும் போயிட்டு. கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கலாம், கட்டிய மனைவி போயிட்டான்னா நம்மளுடைய வாழ்க்கையை போயிட்டா. அந்த சுகத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால நல்ல குடும்பத்துல உள்ள பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணா அப்ப அப்ப வேலையே இல்லை. ஏன் வேலை எடுத்துக்கு வந்து வேலை 5-6 பொம்னாட்டி ஏற்றிக்க வந்தேன். சரி, ஏதோ பொண்ணு பார்க்க போறோம், பொண்ணையும் பார்க்க மாட்டேன், எழுத்து ஓட்டுமா. அப்பதான் எங்க போறாங்க? எரிக்கும் கொள்ள கடிச்சிருப்பா. முன்னெல்லாம் பொண்ணு பார்க்க போனா நல்ல ஒழுக்கமான பொண்ணா, இந்த பொண்ணை கட்டிட்டு வந்தா குடும்பத்தை சீர்திருத்த முறையில கொண்டு வருமா. அதான் இந்த பொண்ணை கட்டிட்டு வந்தா ஒரு குடிகார பயிலா இருக்கானே, ஒரு வீணா போன பயிலா இருக்கானே, இந்த பொண்ணை கட்டிட்டு வந்தா நல்ல விதமா குடும்பத்தை தனிநடத்தி கொண்டு வருவான்னு கல்யாணம் பண்ணா அப்ப அப்ப என்ன வேணை எடுத்துக்கிட்டு யாரா பொண்ணு பார்க்க போனோம்னா அப்போ ஏன் ஒரு திருவிழா வச்சிருக்கோம், ஏன் ஒரு கல்யாண காட்சி வச்சிருக்கோமா, ஏன் திருவிழா வச்சிருக்கோம்? அந்த திருவிழா வைக்கும் போது சொந்த பந்தத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைப்போம். அவங்கெல்லாம் வரும்போது என் வீட்டுல பொண்ணு வயசு வந்திருக்கு, ஏன்னா ஒருத்தவங்க உறவினர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணா அப்ப அப்ப சாதாரண புறகர் பயில்ட்டு நம்ம கொண்டு போய் அனுபவிக்கிறது மாதிரி ஜாதகத்தை கொடுக்கணும். ஆமா, உண்டா இல்லையா? எப்பேற்பட்ட படிச்சிருந்தாலும் படிக்காம இருந்தாலும் நம்ம வந்து ஜாதகத்தை கொண்டு போய் சாதாரண புரோக்கர்கிட்ட கொடுக்கணும். அவன் தீர்மானம் பண்றதுல நம்ம வாழ்க்கைக்கு உண்மையா இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா அப்பெல்லாம் பொண்ணு பார்க்க போனா 40 சேர்ப்பு 50 சேர்ப்பு தெரியும். ஏன் பிடிச்சி கட்டிக்கிட்டு திங்கிறதா, பிச்சுட்டு இழுத்துருக்காங்க. குழந்தை மாரி நான் குளத்துல பாடுறான்னா, இந்த குளத்துல பாடுறான்னா சிந்திக்கணும். நம்மளுடைய இனத்தில் உள்ள போய் பொண்ணை போய் பாடுறா. சரி, வரக்கூடிய பொண்ணானது மாமனார் மாமியார் குழந்தை கூட்டாளி உறவினர்கள்லாம் காக்கக்கூடிய பொண்ணா இருக்கணும், சூழ்நிலை கேட்கக்கூடிய பொண்ணா இருக்கணும். கல்யாணம் பண்ணா அப்ப அப்ப வேலையே இல்லை. வேலை எடுத்துக்கிட்டு வேணாம் சார் பொண்ணாட்டி போதும் இல்ல. சரி, பொண்ணு பார்க்க போறது பொண்ணு பார்க்காது, எழுத்து ஓட்டி பார்க்காது. ஏழைக்கு முன்னாடி கொள்ள கடைசியில போய் நிக்க முடியா. சரி, அந்த புறக்கர் கம்யூனிட்டி சொன்னா மச்சாடி ஏன் கொள்ள அந்த கட்சிக்கு இந்த கட்சியும் கிடக்குன்னு சொன்னா கொள்ள சுருக்கிட்டு கிடக்குறியோ, சுருக்கிட்டு கிடந்தானே வெறிச்சிட்டு கிடந்தானே பொண்ணு பார்க்காதாங்க. அப்ப உள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணோம். அப்படி என் தம்பிக்கு 21 பவுன் போடியா படிச்சுக்கிட்டான். என் தம்பிக்கு 21 பவுன் போடியா. 21 பவுன். மாப்பிள்ள என்ன ஒரு காவல்துறை அதிகாரியா இருப்பாரு இல்ல, இந்த ஊர் எங்க ஐயா நாட்டார் ஐயா மேல இருப்பாருங்கிறியா, இந்த ஊர் தலைவர் மேல இருப்பாருங்கிறியா, இல்ல அதே வேணா ஒரு வாத்தியாரா இருப்பாருங்கிறியா. அப்புறம் என்ன சொல்றான் கம்யூனிட்டி என்ன பண்ணுவான், வயலுக்கு போவான், வேலைக்கு விளையாட்டுல இருப்பான். இந்த கம்யூனிட்டி பையனுக்கு 21 பவுன் போட்டியா. அது அக்காக்காரி பொண்ணு பார்க்க போன சொல்றா பாரு. என் தம்பிக்கு எக்க செட் வேணாம், பிளைன்ல கேட்கறான். சொல்ல தெரியாது. சரி, என் தம்பி எக்க செட் வேணாம்னா பிளைன்ல கேட்கறான். இந்த விஜயத்தை போய் விட்டுல சைக்கிள்கே வீடு இருக்காது. இந்த கம்யூனிட்டி போய் ஆட்டோ சைக்கிள் தூக்கிட்டு போவான். இந்த வெறும் கம்யூனிட்டிக்கு எக்ஸல் வேணாம் பிளைன் அப்படியே வாங்கி கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், என்ன செய்வான், வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பான். ரெண்டு சைக்கிளுக்கே விஜயில கம்யூனிட்டிக்கிட்ட தள்ளவே கீரல கிடக்க தெரியுமா. இன்னைக்கு இந்த 2025 என் பெத்த தாய்மார்களா ஏன் சாணி கட்சி போடுறோம் எல்லாம் சிந்திக்கணும். சிரிக்கிறது பெருசுல சிந்திக்கணும். சாணி கட்சி போட்ட இடத்துல புருஷன் கால் வச்சு போனோம்னா போன காரியம் வெற்றி அம்சம். நம்ம கோர்ட்டுக்கு போவோம், பஸ்ஸுக்கு போவோம், வேலைக்கு போவோம், அதை பத்தி கவலையே இல்லை. இன்னைக்கு நம்ம பெத்த தாய்மார்களா படிச்ச பொண்ணா இருந்தாலும் படிக்காத பொண்ணா இருந்தாலும் 4 மணிக்கு சாணியை காட்சி போட்டு புருஷனை எழுப்பி வேலைக்கு போகட்டாங்க. அப்ப உள்ளதுவா இந்த வேலையே இல்லை. 5 மணிக்கு டீ கடை பற்ற வைக்கிறோன்னு போய் 4 மணிக்கு எடுத்துச்சு டீ கடை பற்ற கடையை பற்ற வைக்கிறதா பானியை தான் டீயை வாங்கிட்டு வந்து செம்புல வச்சு நிற்கான். நிப்பான் ஜவுடா கம்னாட்டி பெரிய கொண்டாட்டி பெரிய சேரவச்சா இன்னும் எனக்கு தான் டீயே குடிச்சிட்டு போச்சு. டீயே குடிச்சிட்டு மறுபடி கம்னாட்டி பத்துக்கதான் சொல்லுவோம். அதனால இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் சம்பூர்ண ஹரிச்சந்திரா 3 தினங்கள் நாடகம். நம்முடைய புதுக்குப்பத்தை மாரி சாமியார்பட்ட நிறைய இல்லை, நம்ம மீனவர் கிராமத்துல நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். இந்த புதுக்குப்பத்தில் மட்டும் 3 தினங்கள் நாடகம் வச்சுக்கணும். ஏன் அறிவில் சிறந்தது, ஆற்றல் சிறந்த நீங்க இல்லைன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்க, ஆடல் பாடல் வச்சிருக்கான், நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்க 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கூட செய்யலாம். ஏன் இந்த 3 தினங்கள் நாடகத்தை வச்சுக்கின்றோமா? மிகப்பெரிய அறிவாளி பிறந்த ஊர் தான் புதுக்குப்பம். எதுக்கு சொல்றேன், இந்த நாடகத்துல சம்பூர்ண ஹரிச்சந்திரங்கிற நாடகத்துல ஒரு பொய்யுக்காக 56 தேசத்தை ஒரு விசாமுத்திர மகாமுனிவருக்கு தாரவாத்து கொடுக்குறான். பொய் சொல்ல வருகின்ற வழியில நட்சத்திர மகாமுனிவர் கிட்டே கட்டி படாத படுறான். பொய் சொல்ல
காசிமா நகரத்துல கட்டிய மனைவி பெத்த புள்ளிய வைக்கிறான். பொய் சொல்ல. தன்னுடைய சரீரத்தை அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள ஒன்றை வைக்கிறான். பொய் சொல்ல. ஏன் இந்த நாடகத்தை வைக்கிறோம்? ஒரு 1000 பைய சொல்றவன் 5-6 பைய சொல்லணுமே. அதனால அறிவுள்ள உள்ளவர்கள் இந்த நாடகத்தை வச்சிருக்கேன். இருந்த பதிலையும் இங்கே அறிச்சவர்களாக நடிக்க வந்திருக்கிறார். 3வது இடத்தில் கலை உலகத்தின் கலக்கிக்கிறவத்தை எந்த யூடியூப்ல எங்க அடிச்சாலும் என்ன ஒரு வரும். அப்பேற்பட்ட புதுக்கோட்டை காளிமுத்து ஐயா அவர்கள் இந்த தினத்தில் அத்தோட நீங்க சோகரச திலகம்னு எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1 விட 2.5 வேலை பாடத்துல சீனிய விட்டு பாடு. ஆனா 5.5க்கு பாடக்கூடிய ஒரே ஆற்றல் படைச்சது யாருன்னா என் அன்பு சகோதரி தான். மண்ணை சேர்ந்த மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்கள் இந்த தினத்தில் சட்டமன்ற எங்களுக்கு அத்துடன் நீங்க சிறப்பு வாய்ந்த முறையில் விசாபத்தின் காலகட்டனாகவும் நட்சத்திரமாகவும் நேற்றைய தினத்தில் அப்பேற்பட்ட எங்களுடைய மயிலாடுதுறை சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கொண்டத்தூர் பெருமாள் ஐயா அவர்கள் ஈட்ட தினத்தில் காலகட்டனாக இருக்க கத்திருக்கிறார். என் ஆரோக்கிய சகோதரி மதிப்புக்கு மரியாதைக்குரிய போதுமணினாவே உலகமெல்லாம் புகழ் பெற்ற பொண்ணு. சத்யவான் சாபத்தில் அந்த பொண்ணு வரணும். இந்த யமகிட்ட நடிக்கும் போது இங்கே மரியாதைக்குரிய மண்ணை சேர்ந்த என் அன்பு சகோதரி போதுமணி அவர்கள் இந்த தினத்தில் டான்ஸாக காத்திருக்கிறார். அதுடன் இங்கே சத்தியகர்த்தியாக நடிக்க உள்ள ராஜபத்தாக நடிக்க உள்ளவர்கள் எங்களுடைய மயிலாடுதுறை சங்கத்தின் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கீழே ஒரு ராஜா அவர்கள் இங்கே சத்தியகர்த்தியாக நடிக்க காத்திருக்கிறார். என் பொண்ணை பத்தி நான் என்ன பேச போறேன்? அப்பேற்பட்ட புதுக்கோட்டை சேர்ந்த அன்பு சகோதரி எனது பெற்று மரியாதைக்குரிய மதுஸ்ரீ அவர்கள் இந்த தினத்தில் புதுசாக டான்ஸாக வந்திருக்கிறார்கள். இங்கே ஆறுமலை சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய எங்களுடைய மயிலாடுதுறை சங்கத்தில் தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றக்கூடிய இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூவலூர் ஏ ஜார்லஸ் அவர்கள் இங்கு ஆறுமை அனுப்பியிருப்பார். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இடி வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநிய படகாடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இடி வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநிய படகாடும். இங்கே நான் என்று தேடட்டும் உள்ளே சிந்தாத முத்தங்கள் சிந்து. இங்கே நான் என்று தேடட்டும் உள்ளே சிந்தாத முத்தங்கள் சிந்து. அவள் எந்த மனமேடம் அவள் இந்த பணிவாடை ஆடவும் கொண்டாடுவோம் கவிதை மகள். நான் பாடு பாட நலமாக வேண்டும், இது வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநெஞ்சம் படகாக ஆடும். அன்பான வேண்டுகோள் என்னை மன்னிக்க வேண்டும். என் அன்பு சகோதரர், என் கூட பிறந்த சகோதரர் என்ன பங்காளி பேருக்கு பள்ளியிடத்துல விஷம்னு சொல்லுவான். இருந்தாலும் என் அன்பு சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனக்கு முன்பதாக நகைச்சுவை நடிகராக நடிக்கக்கூடிய உண்மையிலே அவர்லாம் வாழணும். சின்ன சின்ன புள்ளியெல்லாம் வளர்ந்தாதான் நம்ம நாடக உலகத்துக்கு ஒரு பெருமை. என் அன்பு சகோதரர் அவர்கள் எனக்கு முன்பதாக நடிக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை தென்றல் என் பேர் துரைமுருகன், அவன் பேர் முருகானந்தம். நாங்க கூட போறது அண்ணன் தம்பி, மண்டிக்குள்ள தம்பி. இருந்தாலும் முருகானந்தன் கடைசியா உன்னை பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்ச வேணாம். முருகானந்தன் அவர்கள் இங்கே எனக்கு முன்பதாக நகைச்சுவை தென்றலாக நடித்தார். அடுத்தபடி டான்ஸ் இருக்கிறது. இந்த நாடகத்தை அமைத்து தந்தது மதிப்புக்கு மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர். போன ஆண்டு என் நாடகத்துல 45 நாள் 50 நாள் கிட்ட
என் கூடயே இருந்தார். மரியாதைக்குரிய இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்தாலும் அவர் நினைவு சின்னமாக நாடகம் நடக்குது. அப்பேற்பட்ட என் அன்பு சகோதரர் அவர் சிங்கப்பூர்ல இருந்தாலும் சின்ன ஜெகன் வீர பண்ணி அனுப்பியிருக்கிறது. பல்லவக்கம் என் அன்பு சகோதரர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நீடாமங்கலத்தை சேர்ந்த ஜெகன் வீரமணி குழுவினரை கொண்டு எங்களுடைய நாடகம் சீரோடு சிறப்போடு நடக்கும் என்று தெரிவித்து அடுத்தபடி காத்திருக்கிறது. அமைதியாக இருந்து உங்களுடைய பேருந்து ஆதரவு பாடப்பட்டு கேட்டுக்கொண்டு சபையோர்கள் போட்டும் நவீனான சங்கரதா சாமியன் குருநாதர் சபையோர்கள் போட்டும் நவீனான நாங்க மயிலாடுதுறை மடக்கையா குத்தாலத்துல இருந்து வண்டி எடுத்துக்கிட்டாலும் வர முடியல. சத்தியமா சொல்றேன், என் தாய் முத்தாலம்மா மேல என்ன சொல்றேன் நினைச்சுக்கிட்டே வந்து ஒரு வேட்டு சட்டையெல்லாம் அவுத்து அங்கேயே ஸ்கூட்டியில தூக்கி எடுத்துட்டு வந்து என்னால முடியல. இருந்தாலும் இப்படி ஒரு இந்த மலையிலையும் இவ்வளவு ஒரு ரசிகருக்கு நம்மளை பாலம் தொட்டு வணங்கி கொண்டு அதனால பனமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். பாட படுக்கையிலே அது பாடா போகுது. பாட தாழையிலே பாடா போகுது. பனமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன்.
நமது கிராமத்திலிருந்து சிங்கப்பூரில் பணிபுரியும் நண்பர்கள் 2024-25 ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்க இருப்பதால் அவர்களை சிங்கப்பூர் வாசிகளை மேடைக்கு அழைக்கப்படும். முதல் மதிப்பெண் ரோஜித் பழனிவேல், அவர் பெற்றோருடன் வரவும். முதல் மதிப்பெண் 494 ரோஹித் சன்னா பழனிவேல், ரூபாய் 8000. இரண்டாம் மதிப்பெண் 486 அவினாஷ் சன்னா பாமுது, ரூபாய் 6000 ஊக்கத்தொகை. இரண்டாம் மதிப்பெண் 486 அவினாஷ் சன்னா பாமுது, ரூபாய் 6000. மூன்றாம் மதிப்பெண் 477 பிரியதர்ஷினி சன்னா டாக்டர் சசிகுமார், மூன்றாம் மதிப்பெண் 477 பிரியதர்ஷினி டாக்டர் சசிகுமார், மூன்றாம் மதிப்பெண் 477 பிரியதர்ஷினி டாக்டர் சசிகுமார், ஊக்க பரிசு 4000. சிறப்பு பரிசுகள் கனிஷ்கர் சன்னா பசுபதி, ராஸ்மிகா டாக்டர் ராஜாராம், நான்காம் ராஸ்மிகா டாக்டர் ராஜாராம் 452 மார்க். கனிஷ்கர் சன்னா பசுபதி, ஊக்க பரிசு தொகை 2000. விஸ்வா சன் ஆஃப் செந்தில் குமார்,
விஸ்வா செந்தில்வேல். விஸ்வா செந்தில்வேல். சர்மிதன் சன்னாப் விஜயன். சர்மிதன் சன்னாப் விஜயன். சர்மிதன் சன்னாப் விஜயன். சஸ்மிதா டாக்டர் ஆஃப் ரகு. சஸ்மிதா டாக்டர் ஆஃப் ரகு. வித்யஸ்ரீ டாக்டர் ஆஃப் மணிமாறன். வித்யஸ்ரீ டாக்டர் ஆஃப் மணிமாறன். ஈஸ்வர் சன்னா பார்முகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இருக்கட்டும் பரவாயில்ல. அப்புறம் கெட்டிக்கிறோமா ஆரம்பிச்சிடலாமா? அருமையான சாப்பாடு பரவாயில்ல. வந்தவத்துக்கு ஆரம்பிச்சிடலாங்க. தன்னனாலே நானே 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 தன்னனாலே நானே எதிர்பார்த்தமா இருக்கும். ஐயோ உன்னை பார்க்கவே எனக்கு தூக்கமே வரல. ஆமா மச்சான், எனக்கு புள்ள ஓடினப்பாவே இருந்துச்சு. அந்த ஊர்ல என்ன செஞ்சல என்ன ஆட்டத்துல அந்த நினைப்பாவே இருந்துச்சு. அதனால உங்க 4 பேருக்கு வேணும் ஆசைப்படுறீங்க. எங்க முதல்ல பொட்டிக்காரன் போயிடுவான். பொட்டிக்காரனால அப்பா தான் கட்டி என்ன செஞ்சுக்கிறேன். அப்புறம் பாத்துக்குவோம். I
இப்ப. ஆமா. எப்படி சரியா அழுத்துறாரு பாத்தீங்களா? ஆமா, ஆமா. இருந்தாலும் நம்ம மிருதங்க மச்சான் எப்படி சும்மாவா? 3 சாமான் வச்சிருக்காரு. முறையான சாமான். என்னடா சாமான்? ஆமா 2 நிமித்தி வச்சு 1 படுக்க வச்சு விடிற வரைக்கும் பிளாங்கெல்லாம் போட்டு ஏங்க? அவர் சாமான சொன்ன அவர் சாமான 2 நிமித்தி வச்சு 1 படுக்க வச்சு அடிக்கிறாரு. ஆமா. அடிச்சா விடிய விடிய சோறாம அடிப்பாரு. ஆமா ஆமா யார் அவரு? லவர் இல்ல. ஆமா. இருந்தாலும் அவர்கிட்ட பொண்ணு ஆசைப்படுறீங்க. போவா? பார்த்து போங்க மிருதங்க மச்சான். ரெடிதானே? பொடி நடையா பொறவரே பொறத்திருக்கே நானும் வரேன் வீணாகி ராப்பு ஒன்னே நிகழ்ந்து நான் போட்டே ராப்பு வீணாகி ராப்பு ஒன்னே நிகழ்ந்து நான் போட்டே ராப்பு அடக்கத்தில் குதிரை பார்த்தா கெட்டடங்காது திருமதல கட்டி வாய்த்தா இங்க வராது பொடி நடையா பொறவரே பொறத்திருக்கே நானும் இதுக்குதான் ஆசைப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? எப்படி இதுக்குதான் நல்லா ஆசைப்பட்டிருக்காங்க மிருதங்காரர் எப்படி பாத்தீங்களா? ஆமா. எப்படி அன்னைச்சார் பாத்தீங்களா? அவருக்கு அன்னைக்கிறப்ப அவர் 3 சாமான் அன்னைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மை. இருந்தாலும் சூப்பருங்க மிருதங்காரர். இருந்தாலும் ஆம்பளைங்க அண்ணா. அப்புறம் வந்து அண்ணனாங்க. ஆமா கமெண்ட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறாரு. ஒரு இன்ச்சு மேல வச்சு அடிச்சாரு வச்சுக்கிறீங்க. ஆமா ரொம்ப தூரம் போகணும் போல. ஆமா. அதனால அண்ணன் வந்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பச்சைக்கமா ஒண்ணே மெட்டை நெஞ்சுக்குள்ளே நீங்கமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணே மெட்டை பச்சைக்கமா ஒண்ணே மெட்டை நெஞ்சுக்குள்ளே நீங்கமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணே மெட்டை மனசையே உங்ககிட்ட பறி கொடுக்குறேன். யார்கிட்ட யார்கிட்ட எல்லாரும் மேல இருந்து பாக்குறாங்க. நீ எத்தனை பேர் வாங்கி மனசை கொடுப்பாங்க. உசுறு உங்களுக்கு தான். சும்மா நப்பு மட்டும்தான். ஆனா தானே மச்சா உங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க வர்றீங்களா? யார உங்களுக்கு இல்லையா நமக்கு ஏன் என்னை பார்த்தா பிடிக்கல? என்ன வராத என்ன ஆமாங்க தலைக்காரே. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் பாயுது தூக்கம் வரலாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்சு ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் பாயுது
ஆமா ஏங்க மைக் செட் சிறப்பா இருக்கு பாத்தீங்களா? மைக் செட் இப்படிதாங்க இருக்கணும். மைக் செட்காரங்க யார் தெரியுமா? பாப்பா எங்க போற மைக் செட்காரங்க மட்டும் அங்க போத எம்மா பேர 4-5 பேருக்கு ஒரே கூட்டம் ஏங்க இருந்தாலும் எக்ஸ்ட்ரா லீடு வச்சிருக்காங்க எடுத்துட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க நம்ம சொல்லிட்டு எனக்கு வந்தது என்ன வேலை? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா பிறந்த பிறப்புங்க நான் பணத்தை திறந்து வச்சிருப்பாங்க மனச ஆமா ஆசைய காத்தில தூத ஆமாங்க அப்படிதான் கவனிக்கணும். பார்த்தா தனத்தை கட்டுறதா உம்முன்னு இருக்காரு. ஆனா நல்ல விஷயக்காரன் தாங்க இருக்காரு. சில்லா பட்டிண்டு கல்லு சின்னால பட்டி பக்க சொல்லு நம்ம சிலுக்கமலை பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிப சங்க அண்ணா அன்னைக்கு அன்பு தரசா அறிவுக்கு ஒத்துக்கலாம் அடக்கத்தில் லேசன் மண்டேல் நம்ம புஷ்பாண்டி என்ன கொடுத்த 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்துல அடிய கொஞ்சம் அடிச்சுதான் காட்டுவோம்மா.
பார்த்தா பயந்துடுவான் நேரம் தெரியாம தூங்கிடுவான் மோத புலியாட்டம் பார்த்தா பயந்துடுவான் நேரம் தெரியாம தூங்கிடுவான் பார்த்தா பயந்துடுவான் கையில